ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஆமேன். ரொம்ப நாள் ஆனது போல் என்ன செய்கிறது இருக்கிறது. ஏதோ ஒரு வாரம் கடந்தது, மாதக்கணக்கில் பார்க்காதது போல் ஒரு எண்ணம். சில பேர் சொல்கிறாங்க, ரொம்ப நாட்கள்லாம் ரொம்ப துரிதமாக ஓடுது அப்படிங்கிறாங்க. உண்மைதான், துரிதமாக ஓடுது. நானும் அதை வரவேற்கிறேன், நானும் அதை எதிர்பார்க்கிறேன். ஏன் நாட்கள் சீக்கிரமாக ஓடணும், அதை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, சீக்கிரமாக என்ன செய்யலாம், பரலோகம் போயிடலாம். கரங்களை தலையில் சொல்லுங்கள். ஆமே, சீக்கிரமாக என்ன செய்யலாம், பரலோகம் போய்விடலாம். ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கிறோம். அந்த கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களுக்கு முன்பாக ஒரு ரகசிய வருகை இருக்குது. டகார்னு பறந்து என்ன செய்ய போகிறோம், போக போகிறோம். ஆமே, அதை நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு கூட. இந்த உலகம் இதுவரைக்கும் கண்டிராத, ஏனோக்கு அனுபவித்த அதே அனுபவம், எலியா அனுபவித்த அதே அனுபவம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபையில் உள்ள எல்லா ஜனங்களுக்குள்ளும் என்ன செய்ய போகிறது, அது நிகழப்போகிறது, நடத்தப்பட போகிறது. ஆமேன். அந்த நடத்தப்போகிற அந்த தன்மை அல்லது நடத்தப்போகிற அந்த வல்லமை சரீரத்திலே எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அப்போவே அதை நாம் பெற்றுவிட்டோம். கரங்களை தலையில் சொல்க. ஆமே ஆமே. அதை நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். அது இன்று இரவில் இருக்கும் என்றால் என்னை போல் ஒரு சந்தோஷமான ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஏன்னா வஞ்சகங்கள், ஏமாற்று, பொய், பொறாமை, துஷ்பிரயோகம், ஏமாற்றுதல், அது மாத்திரமல்ல வஞ்சகம், இன்னும் நம்பிக்கை துரோகங்கள், பொய், பித்தலாட்டம், அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அத்தனையும் என்ன செய்கிறது, தலை விரித்து ஆடுகிறது. ஒருத்தன்ட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு அந்த 1000 ரூபா நாளைக்கு கொடுப்பா தம்பி அப்படின்ட்டு கொடுப்பதற்கு எவ்வளோ நல்லவனாக இருக்கட்டும், கொடுத்து அந்த காசு திரும்ப வருமா அப்படின்னா அது கேள்விக்குரியார். எல்லாம் திருடர்களும் கொள்ளைக்காரர்களுமாய் மாறிவிட்டார்கள். ஏன்னா கடைசியில் அன்பு தணிந்து போகும் அப்படின்ட்டு இருக்கு. என்ன போகும், அன்பு தணிந்து போகும். அன்புனா கடவுளை பற்றுகிற அல்லது கடவுள் மேல் வைத்திருக்கிற அன்பு ஒன்று, இன்னொன்று மனிதன் மேல் காட்டுகிற அன்பு. ஜென்ரலாக கடவுள் மேல் வைத்திருக்கிற அன்பு தணிந்து போகிறதுனால தான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. கடவுளை ஏமாற்றுகிற, கடவுளை வஞ்சிக்கின்ற ஜனங்களாக இருக்கிறாங்க. கடவுளை வஞ்சிக்கிறதுனால மனுஷனை வஞ்சிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன செய்கிறாங்க, அழகாக வஞ்சிக்கிறாங்க. இது மனைவியும் சரி, கணவனும் சரி, பிள்ளைகளும் சரி, அல்லது பெற்றோர்களும் சரி. பிள்ளைகள் பெற்றோரை வஞ்சிக்கிறாங்க, பெற்றோர் பிள்ளைகளை வஞ்சிக்கிறாங்க, கணவன் மனைவியை வஞ்சிக்கிறாங்க, மனைவி கணவனை வஞ்சிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வஞ்சிக்கிற கூட்டமாக தான் இந்த நாட்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் படுக்கும்போது என்ன யோசிப்பேன்னா, ஆஹா ஆண்டவரே, இன்றைக்கி நான் வந்துட மாட்டேனா பரலோகத்திற்கு என்று சொல்லி ஆவலாக படுக்கிறேன். கரங்கள் வைத்தலையில் சொல்லுங்கள். ஆமே, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த ஒட்டுமொத்த உலகம், ஏன் இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவ உலகமும் அப்படி தான் இருக்குது. யாரையும் என்ன செய்ய முடியறதில்ல, நம்புவதற்கான எந்த விதமான விஷயங்கள் இல்லை. அப்போது அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த நிலையில் உங்களெல்லாம் ஒரு பார்க்க வேண்டும் என்று இருக்கிறது என்பது என்னென்னா, இன்றைக்கி சண்டே, அடுத்த சண்டே நான் உங்களை பார்ப்பேனா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா கடைசி நாட்கள். என்னது, கடைசி நாட்கள். அடுத்த வாரம் நான் உங்களை பார்ப்பேனா அப்படின்னா எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நிலையில் இந்த சபை இருக்கிறது. ஆகவே உங்களை பார்க்கறது ஒரு வாரம் பார்க்காம இருந்தது, ஒரு மாதம் போல் பார்க்காம இருந்தது என்று சொல்கிறது என்னென்னா, எவ்வளவு சம்பவங்கள் நடந்ததோ எல்லா சம்பவங்களும் அசை போடும் பொழுது
ஒவ்வொரு நாளும் நகர்வது. ஒருவேளை உலகத்தானுக்கு வேகமாக நகர்ற மாதிரி இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பாவத்திலையும் இந்த கீழ்ப்படியாமையிலையும் இந்த நிராகரித்தலையும் இன்னும் அநேக வஞ்சகமான காரியத்திலையும் நினைக்க ஒவ்வொரு நிமிஷமும் நகர்வது என்பது ஒரு பெரிய யுகம் நகருவது போல இருக்கிறது. ஆமாவா? ஆமாம். ஆமாவா? ஆமாம். நீங்கள் சில வயதானவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பாட்டி போன வாரம் பார்த்துட்டு போனேன், மறுபடியும் இந்த வாரம் வந்திருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, போன செவ்வாய்க்கிழமை பார்த்தேன், இந்த செவ்வாய்க்கிழமை பார்க்க வந்திருக்கிறேன், எவ்வளோ குயிக்காக ஓடிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த பாட்டி சொல்லுவாங்க, என்னையா ஒரு நாள் உருண்டோடுவது என்பது ஒரு யுகம் அல்லது ஒரு மாதம் ஒரு வருஷம் நகர்ந்து ஓடுவது போல் இருக்கிறது. நீங்கள் தான் சொல்கிற ஏதோ குயிக்காக ஓடிடுச்சு அப்படின்னு. ஏன்னா அனுபவப்பட்டவங்களுக்கு தான் இந்த உலகத்தினால், இந்த உலகத்தினுடைய பாவத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது எப்படி இருக்குது, மறந்துட்டா எவ்வளோ ஆனந்தம், எவ்வளவு சந்தோஷம் என்று சொல்லி இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த பூலோகமானது இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த ரீதியில் அப்படிப்பட்ட நிலையில் அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் அதை பார்த்த நிமித்தமாக தான் ஏதோ ஒரு வாரம் பார்த்துட்டு மறுவாரம் பார்ப்பது என்பது ஏதோ ஒரு மாதம் ஆனது போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் தான் என்ன செய்கிறோம், நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, இந்த வார்த்தையானது ஒட்டுமொத்த உயிரினமும் இதை பெற்றிருக்கின்றது. இப்போது அதனுடைய அடிப்படையில் இந்த உலகம் எப்படி பிரிந்திருக்கிறது என்றால், பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இது பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ 5 நிலைகளில் பிரிக்கப்பட்ட இந்த விசுவாசம், அந்த நிலையில் இந்த ஒட்டுமொத்த உயிரினமும் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்குள்ளே மனிதனும் இது அடங்கி இருக்கிறான் இல்லையா? மனிதனும் என்ன செய்யுதுக்கா, அடங்கியிருக்கா. அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குது. ரெண்டு விதமான விசுவாசம் இருக்கிறது. அந்த 2 விதமான விசுவாசத்தில் பிரைம் என்னவென்றால், கடவுளை அறிந்து அவரை தொழுது கொள்ளுகிற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளே இருக்கிறது, அல்லது விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கு. 2வது, நான் இந்த வாழ்க்கை பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, எனக்கு நாளை என் பிறப்பு அல்லது நாளை பிறக்க போகிற பிறப்பில் நான் இதே நிலையில் இருக்க மாட்டேன், நான் வேறு நிலைக்கு அது கடந்து இருப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட விசுவாசம் என்ன செய்யுது, மனிதர்களுக்குள்ளே இருக்கா? இருக்கு. இன்னைக்கு சண்டே, நாளைக்கு மண்டே, சண்டே எல்லாம் சாட்டர்டே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட, நண்பர்களோட, உறவினர்களோட அல்லது குடும்பத்தோட, நாம் பிள்ளைகளோட வெளியில் போய் சில பார்க்க வேண்டிய காரியங்கள்லாம் பார்த்துட்டு பிள்ளைகளோட சந்தோஷமாக இருந்துட்டு குடும்பங்கள்லாம் வந்திருப்பாங்க. வந்துட்டு சண்டே அப்பாடா அப்படின்னு தூங்குவாங்க. கிறிஸ்தவர்லாம் சபைக்கு வந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்பாங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, அப்பா இன்றைக்கி நல்ல ஒரு ரெஸ்ட்டுப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஈவினிங் இருப்பாங்க. கிறிஸ்தவர்களும் ஈவினிங்க்கு வருவாங்க, மற்ற நம்பிக்கை இறை நம்பிக்கை உள்ளவர்களும் ஈவினிங் வருவாங்க. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு எவைகளெல்லாம் நான் நடப்பிக்க வேண்டும், நாளைக்கு எவைகளை நடப்பித்து என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய சம்பாத்தியத்திற்கு, என்னுடைய எதிர்காலத்திற்கு என்னெல்லாம் நாம் பண்ண வேண்டும் என்று சொல்லி என்ன திட்டமிடுவாங்க, மனதிலேயே திட்டமிடுவாங்க. யாரை பார்க்கணும், எங்கே போகணும், என்ன செய்யணும் என்று சொல்லி. அவங்களுக்கு என்ன இருக்குது, திங்கட்கிழமை நான் போய் பார்ப்பேன், பார்த்து எனக்கான காரியத்தை நான் செய்வேன், என் குடும்பத்துக்கான வருமானத்தை ஈட்டத்தக்கதாக நான் இவர்களை பார்ப்பேன் என்று சொல்லி பார்த்து அதன் மூலமாக நான் இந்த பூமியில் கடவுள் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வருவேன்கிற நம்பிக்கை, தன்னைத்தான் நம்புகிற நம்பிக்கை. அப்போ 2 நம்பிக்கை இருக்குது. ஒன்று கடவுளை பற்றும் நம்பிக்கை, இன்னொன்று தன்னைத்தான் நம்பி காரியத்தை நடப்பிக்கின்ற நம்பிக்கை. இந்த 2 நம்பிக்கையில் பிரதானமானது என்னவென்றால், கடவுளை நம்புகிற நம்பிக்கை தான் பிரதானமானது.
கடவுளை நம்புகிற நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள்ளிருந்து 100% அவன் எண்ணத்திலிருந்து, மனதிலிருந்து, சிந்தையிலிருந்து எடுபட்டு போகுமானால் அந்த மனுஷன் ஒரு இமைப்பொழுது கூட அவனால் உயிரோடு இருக்க முடியாது, மரித்து விடுவான். என்னது? அவன் மரித்து விடுவான். அப்போ ஒரு மனிதனுடைய கோர், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மிக பிரதானமாக இருக்கக்கூடிய சக்தி, மனிதனை இயக்கக்கூடிய சக்தி என்னன்னா கடவுளை நம்புகிற நம்பிக்கையில். அப்போ அதனுடைய அடிப்படையில் மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, காட்டில் வாழ்கிற, குகைகளில் வாழ்கிற ஜனங்கள்லாம் கடவுள் யாருன்னு தெரியாது, பேர் தெரியாது. ஆகவே எனக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது என்று சொல்லி இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. அடுத்தது நல்லா படிச்சிருக்காங்க, இருதயம் குருடாக இருக்குது, தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அடுத்தது கிறிஸ்தவம் என்று சொல்லி சிலைகளை வழிபடுகிற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். அடுத்தது பிதா, குமாரன், பரிசுத்தாவி நல்லா தெரியும். ஆனால் பிதாவுடைய அன்பையும் குமாரனுடைய இரத்தம் கழுவுதலையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலையும் அனுபவத்தை பெறாது பெயரளவில் செய்து உலகத்தின்படி பாவத்தை செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெயரளவில் இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவர்கள். அடுத்தது யூதர்கள். அடுத்தது உன்னதமான, உயரமான, மேலான, யாரும் எதற்கும் ஒப்பிட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம், நம்முடைய சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சபைகளில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. நாம் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த யூதர்களுடைய விசுவாசத்தை அல்லது நம்பிக்கையை பற்றி நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது இந்த யூதர்களுக்குள்ளும் விசுவாசம் இருந்தது. அதாவது ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்தது. மேசியா ஒருவர் வருவார் என்று சொல்லி, அந்த மேசியா ஒருவர் வருவார் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரே தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார். கரங்களை தலையெல்லாம் சொல்லி ஆமென், அல்லேலூயா. தன்னை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அப்போ வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த தீர்க்கதரிசன ஆகமங்கள் தீர்க்கதரிசிகளால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை நம்பி மேசியா வருவார் என்று சொல்லி அந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மேசியாவும் வந்தார். அந்த மேசியாவே அவர் முன்பாக நின்றார். நீங்கள் யோவான் 4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சமாரிய ஸ்திரியை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சமாரிய ஸ்திரீ அவ சொல்கிறா, நாங்கள் மேசியா வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த மேசியா இந்த பூமியில் வந்து எங்களை மீட்டெடுப்பார் என்று சொல்லி அவரோடு அந்த சமாரிய ஸ்திரீ சம்பாஷிக்கிறான். ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, நான் தான் மேசியா அப்படிங்கிறார். நீ பேசுகிற அவர்தான் என்றார். மேசியா வருவார் என்று சொன்னி இல்லையா, பேசுகிற அவர்தான் என்று சொல்லி மேசியா நான் தான் சொல்லி முதல்ல அந்த பெண்ணுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே அந்த பெண் உள்ளே போய் கிராமங்களில் போய் அநேக மக்களை, ஜனங்களை அழைத்து வந்து மேசியா வந்துட்டாரு நீங்கள் பாருங்கன்னு சொல்லி ஒரு சுவிசேஷம் சொல்லி அவள் சுவிசேஷகியாக ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சமாரிய ஸ்திரியை மாற்றி அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த ஸ்திரீயை பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் பேசுகிறாங்க, அந்த ஊர் பெரியவங்கள்லாம் பேசுகிறாங்க, நீ சொன்ன வார்த்தையின் நிமித்தமாக இவர் மேசியா என்று நாங்கள் நம்பவில்லை, இவர் மேசியா என்று இவரை பார்த்து இவைகளை செய்கைகளை கண்டு நாங்கள் இவைகளை நம்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. வாசிங்களே, அற்புதமான வார்த்தை. யோவான் 4:42 வாசிங்க. எந்த ஸ்திரீ? சமாரிய ஸ்திரீயை நோக்கி, நீ பேசுகிற பேச்சு நிமித்தம் மேசியா இவர்தான் நீ காமிச்சு கொடுத்தியல்ல, அந்த சொல்லி நிமித்தம் அல்ல, அவர் பேசின வார்த்தையை, உபதேசத்தை நாங்களே கேட்டு அறிந்து என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்தான் என்று சொல்லி, மேசியா இவர்தான் என்று சொல்லி அறிந்து கொண்டாங்க. யாரு? சமாரியாவில் உள்ள ஜனங்கள், ஒரு சில மக்கள். யார் அறிந்து கொள்ளலை? யூதர்கள், ரபிமார்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள்,
இன்னும் பரிசேயர் சதுசேயர் அறிந்து கொள்ளவில்லை. கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு, கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கண்ணு திறக்கப்படலையே, மனது திறக்கப்படலையே. இவர்தான் மேசியா, இயேசுவே நீர் தான் மேசியா என்று அறிந்தோ நீர் காட்டுகிற வழியை நாங்களும் நடக்கத்தக்கதாக எங்களை போதிங்க, நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வரல, முன் வரல. ஏன்? கண்ணு மறைச்சிருக்கு. அப்போது அந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நன்கு அறிந்த ஒரு சில பரிசேயர்கள், சதுசேயர்கள், லேவியர்கள், ஆசாரியர்களாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு இவர்தான் மேசியா என்று அறிந்தவர்கள் இருக்கிறாங்க. என்ன இருந்தாங்க? அந்த நாளில் இருந்தாங்க. வெகுஜனங்கள் இருந்தாலும் அந்த வெகுஜனத்துக்குள்ள ஆசாரியர், லேவியர்கள், பரிசேயர், சதுசேயர் இருந்தாலும் அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு சில நபர்கள் இருந்தாங்க. அந்த நபர்களுக்குள்ள ஒரு மனுஷன் தான் நிக்கதேமு. அவன் நைட்டு வர்றான், ரொம்ப பயந்துக்கிட்டு பார்த்துட்டு இயேசுவே அவரை உபதேசத்தை கேட்டு அப்படியே வர்றான். ஆண்டவர் பார்க்குறாரு, டே நீ மறுபடியும் ரட்சிக்கப்படணும், நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறார். டே நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறாரு. நான் எப்படி மறுபடியும் பிறக்கணும்? எங்கள் அம்மா வீட்டில் போய் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ மோசே ஆகமத்தில் நல்லா போதிக்கிறீல, வாய்க்கிலேயே போதிக்கிற, உன் கண்ணு உன் மனது ஒரு இருதயமும் மூடப்பட்டு குருடாக இருக்கிறதுனால அது தெரில. மோசே ஆகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்து கொண்டாங்க, கடிபட்ட பாம்பினால், பாம்பின் விஷத்தினால் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து அநேகர் பிழைத்து கொண்டாங்க. உன்னையும் உன் மூதாதையரையும், ஏன் இப்போ இருக்கிற ஜனங்களையும் இனி வரப்போகிற ஜனங்களையும் பாவம் என்கிற பாம்பு ஏற்கனவே ஆதாமுடைய வித்தின் மூலமாக தீண்டி விட்டது, கடித்து விட்டது. இப்போ இரத்தம் உங்களுக்கு ஜீன் முதற்கொண்டு பாவம் என்கிற அந்த விஷம் உள்ள ஜீன்லேயே வந்து விட்டது. நீங்கள் செத்துட்டு இருக்கீங்களா? நாட்கள் நகர நகர நீங்கள் பரலோகம் அல்ல, நகர நகர நரகத்துக்கு போயிட்டுருக்கீங்க. ஆகவே சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், பலிகள் எதுவும் என்ன ஒன்றும் செய்ய முடியல. பலிலாம் செலுத்தி பார்த்துட்டேன். அந்த பலி செலுத்தி பார்த்த உடனே பலி செலுத்திட்டு ஐயோ நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த பலிபீடத்தை விட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, தேவாலயத்தை விட்டு நான் பின்பாக அப்படியே ஒரு அடி எடுத்து திரும்பி ஒரு அடி எடுத்து வைக்கிற எனக்கு நிச்சயம் இல்லை. ஆகவே இப்படி இரத்தத்தினால என்னை கழுவுங்க இயேசுவே என்று கேட்கும் பொழுது என்ன செய்கிற? மறுபடியும் பிறக்கிற. ஆகையினால தான் அற்புதமான ஒரு வார்த்தையை பேசினார் தேவன். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் கல்வாரி சிலுவையில் அன்பு கூர்ந்தாரா அப்படின்னா இல்லை. எப்போ அன்பு கூர்ந்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அன்பு கூர்ந்தார். ஆகையினால தான் நீங்கள் வெளிப்படுத்தல் 13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்பவே அடிச்சிட்டார். ஆகையினால தான் பாவம் செய்த தேவதூதர்களை தேவன் தள்ளி வச்சுட்டு, புறம்பே தள்ளிட்டு, பாவம் செய்து கிரியினால தேவனுக்கு விரோதமாக இருந்த ஆதாம் ஏவலுக்கு கை கொடுத்தார். எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள். அப்போ பரிபூர்ண அன்பு ஆதாம் ஏவாளுக்குள்ளே பயணித்தது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே பயணித்தது, உங்கள் சந்ததிகளுக்குள்ளே பயணித்தது. அதுக்கப்புறம் முதல் அழிவு உண்டானது. அந்த முதல் அழிவுக்குள்ளே நோவாவினுடைய குடும்பத்துக்குள்ளே அந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது. நோவாவின் குடும்பத்துக்குள்ளே சேம், காம், யாப்பேத்து அவங்க குடும்பத்துக்குள்ளே எப்படி பயணித்தது என்பதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த நோவாவின் குடும்பத்தின்ல இந்த சேமுடைய வம்சத்தில் தான் இந்த யார் வருகிறா? ஆபிரகாம் வருகிறான். அவனுடைய குடும்பத்துக்குள்ளே, ஈசாக்குடைய குடும்பத்துக்குள்ளே, யாக்கோபுடைய குடும்பத்துக்குள்ளே இந்த பரிபூர்ண அன்பு பயணிக்கிறது. இப்போது கடந்த ஆராதனையில் இந்த தொடர் செய்தியில் எவைகளை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பரிபூர்ண அன்பு ஆதாமுடைய வம்சத்தில், ஆதாமுடைய வித்தில் இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை மீட்பதற்காக உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்கும் என்று சொன்ன வார்த்தை பலிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த ஆதாமுடைய வித்து வேணும். ஆகவே ஆதாமுடைய வித்து உள்ள இந்த நோவாவுக்குள்ள, இந்த நோவாவின் குடும்பத்துக்குள்ள, சேமுக்குள்ள, இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்குள்ள இந்த வித்து என்ன செய்யப்பட வேண்டும்? என்ன செய்யப்பட வேண்டும்? பகை உண்டாக்கப்பட வேண்டும். கிறிஸ்து பிறக்க வேண்டும்.
அப்போ பகை உண்டாகாமல் இந்த ஆதாமுடைய வித்து ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்குள்ள இருக்கு. அப்போ ஆபிரகாமுடைய வித்தானது ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்குள்ள இருக்கிறதுனால பாவத்துக்கு விரோதமாய் பாவம் பேலன்ஸ் செய்ய முடிஞ்சுதா? பேலன்ஸ் செய்ய முடியல. பேலன்ஸ் செய்ய முடிஞ்சதா? முடியல. சாபத்துக்கு விரோதமாய் பேலன்ஸ் செய்ய முடிஞ்சதா? முடியல. இந்த பூமி பிறப்பிக்கின்ற மகா பெரிய தீய காரியத்திற்கு விரோதமாய் இந்த ஆதாமுடைய வித்து கிரியை செய்ய முடிஞ்சுதா? கிரியை செய்ய முடியல. மாறாக ஆதாமுடைய வித்து இந்த பூமியில ஜனங்களோடு சேர்ந்து கொண்டு தேவனுக்கு விரோதமாய் என்ன செய்தது? பகையை உண்டாக்குனது. பாவத்திற்கு விரோதமாய் பகைமை பாராட்டாதபடிக்கு தேவனுக்கு விரோதமாய் பகைமை பாராட்டினது. இதுதான் விஷயம். இப்போ உனக்கு ஸ்ரீக்கு உன் வித்துக்கு அவள் வித்துக்கு பகை உண்டாக்குவேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பாக எப்படி இருந்ததுன்னா, உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ற வார்த்தையாகவே தான் இருந்தது. என்னது? வார்த்தையின் வடிவில் தான் இருந்துச்சு. அப்போ வார்த்தையின் வடிவில் இருக்கக்கூடிய அந்த காரியமானது கிரியின் அடிப்படையில், செயலின் அடிப்படையில் அது செயல்பட வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர வேண்டும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்றால் ஆபிரகாமுடைய வித்து அல்லது ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஆதாமுடைய வித்தை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு ஜனத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஜனத்துக்குள்ள மேசியா பிறக்க வேண்டும். அந்த மேசியா தான் இந்த உலகத்தினுடைய வித்தை அவர் பெறாமல் தேவனுடைய வித்தை பெற்று, ஆதாமுடைய வித்து இல்லாமல் தேவனுடைய வித்தாக வந்து மனித சாயலாக வர வேண்டும் என்பதற்காக, அவர் பேசின வார்த்தையை நிறைவேற்றப்படும் வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் தேர்ந்தெடுத்தார். அந்த ஜனம்தான் இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ எங்க இருக்கிறாங்க? எகிப்து தேசத்தில் ஆலோட்டி நிமித்தமாக அடிவிட்டு வாதிக்கப்பட்டு அலறிக்கிண்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். யார? மோசேயை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ மோசேயை தேர்ந்தெடுத்து ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஜனங்களை மீட்டு உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குகிற அந்த வார்த்தையானது செயல் வடிவம் பெற்று கிரியையின் அடிப்படையில் அது நிறைவேற்றப்பட வேண்டும். என்ன செய்யப்பட வேண்டும்? நிறைவேற்றப்பட வேண்டும். அப்ப நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அந்த ஜனங்கள் அங்கிருந்து மீட்கப்பட வேண்டும். அப்ப மீட்பராக மோசே இந்த ஜனங்களுக்கு இருக்கின்றார். மீட்பராக இந்த மோசே இருக்கின்றார். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் அவனை முச்செடியில் சந்தித்து ரெண்டு பேரும் உரையாடுறாங்க. கடந்த வாரம் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? நம்முடைய தேவன் இந்த உரையாடல் மூலமாக ஆண்டவராகிய கர்த்தரை கேட்கிறேன், உங்க பேர் என்ன? நான் போய் சொல்லணும், சொல்லுங்க. இதை ஒரு பெரிய நீண்ட தொடர் போல நம்ம என்ன செய்தோம்? தியானித்து கொண்டு இருக்கோம். அதைத்தான் தொடரப்போகிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு அருமையான ஒரு காரியத்தை என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். சரி, கடந்த வாரத்தில் அதாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட நிலையில் இந்த ஐ எம் தட் ஐ எம் கேட்டார் இல்லையா? உன் பேர் என்னன்னு கேட்டபோது என் பேர் என்னன்னு கேட்குறேன், என் பேரை என்னன்னு ஏன் எதுக்கு கேட்குறேன்? என் பேர் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் தான் இருக்கிறேன் அப்படின்னார். அப்படின்னா அந்த இருக்கிறவராக இருக்கிறவருக்குள்ள எவ்வளவு உள் அர்த்தங்கள், ஆழ அர்த்தங்கள் இருக்கிறது, வேதம் எதை பற்றியெல்லாம் பேசுகிறது என்று சொல்லி பேசினோம். கடந்த வாரத்தில் ஐ ஆம் தட் ஐ எம் ஆல்சோ டெக்ளேர் இன் என்டி பிஃபோர் ஆப்ரஹாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம் வாழ்ந்தான் இல்லையா? அவனுடைய நாட்களில் புதிய ஏற்பாட்டில் நடக்க போகிற நிகழ்வை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். நான் தான் என்று சொல்லி, நான் தான் என்று சொல்லி. வாசிங்களேன், யோவான் 8:58 வாசிங்க. அதற்கு இயேசு முன்னமே என்னது போதும், என்னது நான் இருக்கிறேன், ஐ ஆம் என்று சொல்றார். வேதத்தில் இன்னொரு இடம் கூட வாசிங்களேன், ஏசாயா 46:9 வாசிங்க, 10 வாசிங்க. 46:9-10 வாசிங்க. நினைவுங்கள், நானே தேவன், வேறொருவர் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. இங்கே தான் ஐ ஆம் தட் ஐ ஆம்
ஐ ஆம் என்று சொல்லி யாத்ராமத்தின் புத்தகம் 3:14 சொல்லப்பட்ட அதே வசனத்தை இங்கே சொல்றான். நானே தேவன், வேறொரு இல்லை, நானே தேவன், எனக்கு சமமானவர் இல்லை அப்படின்னு. யாத்ராகமம் 3:14 சொல்லப்பட்ட வசனமும் ஏசாயா 46:9 சொல்லப்பட்ட வசனமும் இங்கே யோவான் 8:58 சொல்லப்பட்ட வசனமும், இன்னும் வாசிங்க யோவான் 14:6 வாசிங்க, 14:6 வாசிங்க. அதற்கு இயேசு என்னது இருக்கிறேன், ஐ ஆம், போதும், என்னது இருக்கிறேன். அங்கே யாத்ராமத்தின் புத்தகம் 3:14 இருக்கிறேன், ஏசாயா 46:9 இருக்கிறேன், நானே தேவன், வேறொருவர் இல்லை. அடுத்தது யோவான் 14:4 இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸை பற்றி என்ன செய்யப்பட்டு பேசப்பட்டு ரொம்ப ஆழமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அந்த மனுஷன் இருக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷன் இருக்கிறான்னா அந்த மனுஷன் இவருக்கு என்ன வேணும்? அவரா எனக்கு டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டுங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஹலோ அவர் எங்கள் மாமாங்க. என்னங்க அப்படி சொல்கிறீங்க? உங்கள் மாமாவா? சொந்த மாமாவா? ஆமாம், எங்கள் அம்மாவுடைய தம்பி, அவர் சொந்த மாமா. அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க. இன்னொருத்த கேட்டிருப்பேன், ஹலோ அவர் எங்கள் அப்பாங்க. என்னங்க மாமாங்கிற ஒரு அப்பாங்கிறார்? ஆமாம். ஒரு நபர் எப்படி காட்சி கொடுக்கிறார் என்றால், எப்படி இருக்கிறார் என்றால், உறவின் அடிப்படையில், மனிதனுடைய சித்தாந்த அடிப்படையில் நண்பனாகவும் மாமாவாகவும் தகப்பனாகவும் சகோதரனாகவும் இருக்கிறார். ஆனால் ஒருவர் தான், இல்லையா? யாரு? ஒருவர் தான். இந்த இருக்குதல் என்பது ரொம்ப அற்புதமாக, ஆச்சரியமாக, அதிசயமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு, இங்கே உரைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு சம்பவத்தை நான் கேட்குறேன், ஒரு காரியத்தை நான் கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது இது என்னது? இது என்னது? பைபிள், வேதாகமம். சரி, எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் உள்ள அனைத்து வார்த்தைகளும், அனைத்து எழுத்துக்களும் தேவனால் இது கொடுக்கப்பட்டது. இதில் பொய் அல்ல, இது அத்தனையும், இது மெய்தான், பொய்க்கான காரியமே இல்லை, அத்தனையும் மெய், அத்தனையும் சத்தியம் உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புள்ளியிலையும் இருக்கிறது என்று எத்தனை பேர் நம்புறீங்க? கரகுலத்தில் சொல்லுங்க. நானும் நம்புகிறேன். நீங்கள் கையெழுத்து சொல்கிறீங்க, நானும் நம்புகிறேன். கரெக்டா? சரியா? சரி. ஆனால் இந்த ஐயம் தட் ஐயம் என்று சொல்லப்படும் பொழுது இந்த ஊழியர்கள் மத்தியில், இன்னும் சொல்லப்போனால் இந்த வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளும் என்ன செய்கிறாங்க? இந்த ஐயம் தட் ஐயம் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய எக்ஸிஸ்டன்ஸை, தேவனுடைய இருக்குதலை சரியாக புரிஞ்சுக்கல. அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன். இது வரைக்கும் யாரும் பேசலை, நான் உங்களுக்கு பேச போகிறேன். என்ன அவைகள், என்ன அது அப்படின்னா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22ஆம் வசனம் 21ஆம் வசனம் வரைக்கும் அதிகாரம், வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அனைத்து வார்த்தைகளும் தேவனால் எழுதப்பட்டது. அது அப்படியே நான் என்ன செய்கிறேன்? ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்டா? கரெக்ட். சரி, நானும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் ஒரு சில வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்கள் தடுமாறுவீங்க. என்னங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு சரியான புரிதல் இல்லாதனால உங்களுக்கு குழப்பங்கள் இருக்குது. சரியாய் நாம் புரிந்து கொண்டோமானால் தேவனுடைய இருக்குதலை, தேவனுடைய எக்ஸிஸ்டன்ஸை, காட் எக்ஸிஸ்டன்ஸை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த விதமான குளறுபடி இருக்காது, எந்த விதமான ஐயப்பாடு இருக்காது. சரி, இப்போ
ஒரு வசனத்தை வாசிக்க சொல்கிறேன், அது வாசிங்க. உபாகமத்தின் புத்தகம் 6:4 வாசிங்களேன். இஸ்ரவேலே கேள், போதும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ரொம்ப அற்புதமான அழகான வார்த்தை. யாரு? நம்முடைய தேவனுடைய வார்த்தை. வேதம் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? ஒருத்தர் தான் அப்படிங்குது. கரெக்டா? ஒருத்தர் தானா? தேவன் ஒருத்தர் தானா? அப்ப இயேசு என்கிற இன்னொருத்தர் வந்திருக்கார். யாரு இது? யாரு இது? பிதாங்கிறீங்க, குமாரனுங்கிறீங்க, அப்படின்னா 2 பேர் ஆயிடுச்சு. 2 பேர் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி முழிக்கிறீங்களே. பிதான்னு சொல்லிட்டோம், அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 2 பேர் ஆயிடுச்சு. அப்போ பிதா ஒருவர், குமாரன் ஒருவர்னா 1+1 என்னது? 1+1 என்னது? 2. அப்ப இந்த வார்த்தை என்ன செய்யும்? உபாகமம் 6:4 என்னது? பொய்த்து போயிடுச்சு, பொய்யாயிடுச்சு. ஆனா உலகத்தினுடைய மனித சஞ்சாரத்தினுடைய உறவின் அடிப்படையில் அதை பார்த்தோம் அப்படின்னா இது தப்பாயிடும். ஆனா புரிதலின் அடிப்படையில் நமக்கு இவை எப்படி இந்த தேவனாகிய கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் அவர் ஒருவர் என்பது தெரியும். அதுதான் அற்புதமானது. சரி, இப்போ அதையும் அப்படியே வச்சிருவோம். ஒரு சில விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். தேவனை குறித்து உள்ளான ஆழமான விளக்கங்களை பற்றி நான் சொல்றேன். தேவன் என்பவர் மனிதன் நினைக்கிறபடி, சிந்தனையின்படி, அறிவின்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல அவர். மறுபடியும் சொல்றேன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பவர் இந்த மனிதன் நினைக்கிறபடி, மனிதன் எண்ணுகிறபடி, மனிதன் யோசிக்கிறபடி, மனிதனுடைய சிந்தனைக்கும் மனிதனுடைய எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கிறவர். அவர் ஒரு நபர். அப்ப என்னது? அவர் ஒரு நபர் என்பதை அறிந்து கொள்ளணும். சரி, அப்போ தேவனாகிய கர்த்தர் மனித எண்ணத்திற்கும் யோசனைக்கும் சிந்தனைக்கும் அவனுடைய எல்லா விதமான புரிந்து கொள்ளுகிற தன்மைக்கும் அப்பாற்பட்டவர். அவரை அறிந்து கொள்ளவே முடியாது, அவ்வளவு பயங்கரமானவர். அதை பயங்கரம் என்று சொல்லி ஒரே வார்த்தையில் அடக்கி விடுகிற அவ்வளவு பயங்கரம் 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 அவருக்குள்ள இருக்கு. இப்போ அந்த பயங்கரமான அந்த தேவனை, நபராகிய அந்த தேவனை ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது, அணுக முடியாது, நெருங்க முடியாது. அந்த தேவனை பார்க்க முடியாது, அணுக முடியாது, நெருங்க முடியாது. அப்ரோச் அண்ட் நியர்பை, ட்ரா நியர்பை. என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. கான்ட் see. ஏன்னா அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை விவரித்து சொல்வதற்கான இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய நாட்களும் யுகங்களும் போதாது 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 போதாது. அவ்வளவு பயங்கரங்கள் அவரை பற்றி பேச வேண்டுமானால் அதை விவரிக்கவே முடியாத அளவிற்கு அவருடைய மகிமை. அந்த தேவன் உனக்கும் ஸ்ரீக்கும் உன்வித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லிட்டு அந்த தேவன் இந்த பூமிக்கு வருவார் என்றால் இந்த பூமி உருகிருங்க. அவருடைய மகிமையினால இந்த பூமியானது, ஒட்டுமொத்த பூமியும் பூமியுடைய சஞ்சாரமும், இன்னும் சொல்ல போனா ஆபிரகாமும் ஆபிரகாமுக்கு உண்டான அவனுக்கு கீழ் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் உருகி உருகி போயிடும். அதை பேசவே முடியாது. ஆகவே மனிதனுடைய எண்ணத்துக்கு, அவருடைய யோசனைக்கு, நான் தான் வர்றேன், நான் வர்றது அவனுக்கு எப்படி இருக்குமோ ஏதோ தெரியாது, ஆகவே நான் வேறொரு பரிமாணத்தில் என்னை முழுவதுமாக நான் சொல்கிறேன், முழுவதுமாக, 1% இல்லை, முழுவதுமாக தன்னுடைய மகிமையை விட்டு துறந்து அவர் மனுஷனாக இந்த பூமிக்கு அவரே வந்தார். ஒரு தகவலை சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் என்னது?
அவர்தான் பிதா. நான் உங்களுக்கு வர்றேன், உங்களுக்கு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்குது உங்கள் மைண்ட் வாய்ஸ். வர்றேன். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மாத்திரமே தான் கர்த்தர். உபாகமம் 6:4. அப்ப இன்னொருத்தர் என்ற நிலையில வருவாரானால் இந்த வார்த்தையானது உபாகமம் 6:4 பொய்த்து விடும். அது பொய்யான வார்த்தையா மாறிடும். தேவன் பொய்யுரையாத தேவன். அப்ப என்னன்னா, நாம குருவி மூளைக்கு நாம உறவின் அடிப்படையில் இதெல்லாம் இவங்களுக்கு புரியாது இருக்கு. ஆகவே இவங்களுடைய உறவின் அடிப்படையில் கணவன்னா மனைவிக்கு கணவனாகவும், பிள்ளைக்கு தகப்பனாகவும், சகோதரனுக்கு அவன் அண்ணனாகவும் இருக்கின்ற அந்த காரியத்தை அவங்க தான் என்ன செய்ய முடியும். அப்படிப்பட்ட நிலையில் சொன்னால் தான் இவங்க புரிஞ்சிக்க முடியும் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தாமல் தன்னை எப்படின்னா குமாரன் வடிவில் பிதாவாகிய தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதுவும் அப்படியே இருக்கட்டும். என்ன பாஸ்டர் திடீர்னு அப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், அப்படி சொல்லிட்டோம். உபாகமம் 6:4 மறுபடியும் வாசிங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆங்கிலத்தில் வாசிங்க. Hear O the Israel. Hear O Israel. Lord our God is one. என்னது? ஒன். அப்போ is one, கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்கிற வார்த்தையானது இந்த பூமியில் வர வேண்டும் என்றால் அவர்தான் வந்தாதான் அந்த இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்ற வார்த்தையானது பொய்யாகாது. அது என்னாகும்? நிஜமாகும். கரெக்டா? கரெக்ட். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்ற வார்த்தை பேசப்பட்டது. அவர் இன்னொருவரை அனுப்பினாரானால் அந்த வார்த்தையானது பொய்யாகும். அவரே வந்தால் அந்த வார்த்தை மெய்யாகும். ஆகவே அவர்தான் வந்தார். என்னது? அவர்தான் வந்தார். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறேன் பாருங்க. வாசிங்க. யோவான் 10:30 வாசிங்களே. 10:30 வாசிங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கின்றோம். இங்கே நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கின்றோம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது என்ன கவனிங்க, இந்த வார்த்தையானது 100% அபத்தமான வார்த்தை. ஆங்கிலத்தில் வாசிங்க. I and my father are one. இங்க தமிழ்ல நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆங்கிலத்தில் I and my father are one. இதுவும் தப்பு. ஆங்கிலத்திலையும் தமிழில் எழுதப்பட்டது தப்பு. கிரேக்க வார்த்தையில் அற்புதமான வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற வார்த்தையும் I and my father are one என்று சொல்லப்படுகிற வார்த்தையை கிரேக்க வார்த்தையில் லிட்ரலாக தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இருந்தால் கிரேக்கத்தில் இப்படி தான் இருக்கணும். ஆனால் கிரேக்கத்தில் இப்படி இல்லை. ஆனால் இந்த வார்த்தையின்படி நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற வார்த்தையின்படியும் I and my father are one என்று சொல்லப்படுகிற ஆங்கில வார்த்தையும் கிரேக்கத்தில் லிட்ரலாக எப்படி இருக்குது, இவங்க எழுத்தப்பட்ட இந்த அபத்தமாக தவறுதலாக எழுதப்பட்ட இந்த மொழியாக்கப்பட்ட இந்த காரியம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு கிரேக்க வார்த்தையில் முதல்ல சொல்கிறேன். எப்படின்னா எகோ பார் பாட்டையர் எஸ்மஸ் ஈஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. இதுதான் பார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. அதாவது எகோ பார் பாட்டையர் என்று சொல்லப்பட்டு, எகோனா நான், அண்டு என்று சொல்லப்படுகிற வார்த்தை தான் பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அண்டு என்று சொல்லப்படுகிற வார்த்தை தான் கிரேக்க வார்த்தையில் பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகோ பார் பாட்டையர் எஸ்மன்ஸ் ஹெய்ஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. நானும் பிதாவும், இந்த நும் உம் தான் பிதாவையும் குமாரனையும் இணைக்கக்கூடிய இணைப்பு சொல். எப்படி? ஐ அண்ட் மை ஃபாதர், நானும்
என் பிதாவும் மற்றும் என் பிதாவும். அண்டு தான் ஐயையும் மை ஃபாதரையும் இணைக்கக்கூடிய சொல்லு அண்டு இல்லையா? இது கிரேக்க வார்த்தையில் பாரா இருந்துச்சு அப்படின்னா தான் இது எகோ பார் பாட்டையர் எஸ்மென்ஸ் ஹெயிஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை சரியா இருக்கு. ஆகவே இங்கே கிரேக்க வார்த்தையில் பார்ன்னு தான் இருக்கு. ஆகவே இங்கே அண்டுன்னு சொல்லப்பட்டது சரிதான். இங்கே நானும் என் பிதாவும் நும் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை சரிதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது அப்படி அல்ல. அற்புதமா இருக்குங்க. என்னன்னா எகோ பார் இல்ல, எகோ காய் பாட்டையர் எஸ்மென்ஸ் ஹெய்ஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. இந்த காய் என்று சொல்லப்படுகிற வார்த்தை எதற்கு என்றால், அவர் தான் நான் தான் அவர். ஐ இன்டீட் மை ஃபாதர் அப்படின்னு இருக்கு. அண்டு வேற, இன்டீட் என்பது வேற. காய் அப்படின்னா இன்டீடுன்னு வரணும். ஆனால் இவங்க எகோ பாரு என்று சொல்லிட்டு இண்டீட பார்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆகையினால தான் நானும் என் பிதாவும் அப்படிங்கிற தமிழ்லையும் ஐ அண்ட் மை ஃபாதர் என்று இந்த பார மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. ஆனால் மூல பாஷையில் பார் கிடையாது, காய். இது அப்படியே இருக்கட்டும், உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. இப்போது நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துல ஒரு நபரை நான் சந்திக்கிறேன். அந்த நபர் என்கிட்ட ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாரு. அந்த 10,000 ரூபா கொடுத்தனா வீட்டுக்கு கொண்டாந்து நான் வைக்கிறேன். அந்த வீட்டில் வைக்கிற அந்த 10,000 வீட்டில் இருக்குது. அவர் கேட்குறார், என்ன மாதிரி இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறாரு, அல்லது என்ன மாதிரி ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனை பார்த்து, தம்பி நீங்கள் வந்தீங்களா? இல்லை நான் வரலங்க, எனக்கு தெரியாது. இது மனித இயல்பு, இது மனித இயல்பு. அப்போது ஒரு மனிதன் இருக்கிறாரு, அந்த மனிதன் பணத்தை பெற்றுக்கொள்கிறாரு. பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த நபரை பார்த்து கேட்குறாரு. அந்த நபர் அந்த இடத்துல இல்லை. யார் கொண்டு வந்தா அப்படின்னா, நான் தான் கொண்டு வந்தேன் இன்னொருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே. அப்பா நீங்கப்பா கொண்டு வந்தா, ஒன்ன மாதிரி ஒரு ஆள் அப்படின்னா 2 பேரும் ஆயிடுறாங்க இல்லையா? யாரு? 2 பேரும் ஆயிடுறாங்க. அந்த நபர் சொல்றாரு, அவர் தாங்க நான் தாங்க வந்தேன். யோ நீ வரலையா? ஓ முகம் வேற, அவர் முகம் வேற. அவர் தான் நான் தான் அவர். நான் உன்னை பார்க்கவும் இல்லை, உன்னை வந்ததும் இல்லை. நீ எப்படி கொண்டு வந்திருப்ப? நீலாம் கிடையாது. இப்படின்னா அந்த வார்த்தையானது என்ன செய்யும்? அபத்தமாகும் இல்லையா? அபத்தம். அதுதான் நடந்திருக்கு. ஆனால் இப்போ ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் ஒரு பரிசு வாங்க போகிறான். அந்த பரிசு வாங்க போகிற இடத்துல அந்த பையனுக்கு பதிலாக அவனுடைய இன்னொரு பையன் போகிறான். அந்த பையனுடைய இன்னொரு பையன் போகிறான். இல்லாட்டி நான் வாங்க போகிறேன், நான் வாங்க போகிற இடத்துல என் பையன் போய் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. ஒரு பரிசு போய் வாங்க போகிறான். தம்பி நீ இல்லைப்பா, இன்னொருத்தர் அப்படின்னு. அவர்லாம் இல்லைங்க, நான் தான் எல்லா காரியத்தையும் சேர்ந்து நான் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா, அந்த நான் தான் வாங்க போகிறேன். இல்லையே நீ இல்லை தம்பி, இன்னொருத்தர்ப்பா. இல்லைங்க நான் தான் அவர் தான் நான் தான் அவருங்க அப்படின்னா, கிடையவே கிடையாது, வந்த நபர் வேற அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து ஒரு மகனானவன் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வானால், அந்த தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த மனுஷன் இந்த ஸ்தானத்தில் இருப்பார் என்றால், அந்த தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற தாய்க்கும் இவனுக்கு என்ன தகாத உறவாயிடும். கரெக்டு தானா? கரெக்டு தானா? முற்றிலும் உண்மை. அவர் தான் நான் தான் எங்கள் அப்பா தான் நான் தான் எங்கள் அப்பாயா அப்படின்னு சொன்னால் முற்றிலும் தவறாயிடும். இங்கே சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், இங்கே பேசப்பட்ட விஷயம் அவர்தான் நான் தான் அவர் என்று மூல பாஷையில் பேசப்பட்டிருக்குங்க. எக்கோ காய் பாட்டையர் எஸ்மென்ஸ் ஹேயிஸ் என்று சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தை தான் சரியானது.
நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றால் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. யாருக்கு? யூதர்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா யூதர்கள் அவர்கள் வழி வழியாய் சந்ததி சந்ததியாய் தகப்பனை சார்ந்து தகப்பனுடைய ஜாடையில் ஒருவன் இருப்பான் என்றால் அந்த கோத்திரத்துக்கு, அந்த ஜாதிக்கு, அந்த குலத்திற்கு அது பெருமை. அது அந்த குலத்திற்குன்னு பெருமை. அப்பா உன் பிள்ளை ஒன்ன மாதிரியே பேசுதுப்பா, குரல் எல்லாம் ஒன்ன மாதிரியே இருக்கு, முகம் கூட ஒன்ன மாதிரியே இருக்கு, நீ சின்ன வயசுல எப்படி இருக்கியோ அதே போல உன் பையன் இருக்கிறான், உன் பையனை பார்த்தா உன்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம், தகப்பனுக்கு சந்தோஷம். ஆனால் 2 நபர் ஆயிடுறாங்க. இந்த சின்ன பையன் பார்த்து நீ தான் அவன், அவன் தான் நீ என்று சொல்வது எவ்வளவு உண்மையாக இருக்குமானால் அதுதான் அங்கே நடந்தது. யூதர்களுக்குள்ள உங்க அப்பா மாதிரி உன் பிள்ளை இருக்கு, ஒன்ன மாதிரியே உன் பிள்ளை இருக்குன்னா சந்தோஷம் ஆயிடுவாங்க, அவ்வளவு மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. ஏன்? என் சந்ததியில் என் பிள்ளை பிறந்திருக்கு, என் பிள்ளை என்னுடைய சந்ததியை என் ஜீனை சுமந்து கொண்டு இருக்கு, என்ன மாதிரியே பேசுது, என்ன மாதிரியே பாடுது, என்ன மாதிரியே நடக்குது, என்ன மாதிரியே காரியங்கள் நடப்பிக்குது, என்ன மாதிரியே குணம் இருக்கு அப்படின்னா அந்த குலத்திற்கு எந்த ட்ரைப்ஸ் ஆனாலும் எந்த கோத்திரங்களானாலும் அந்த கோத்திரத்திற்கு அது பெருமை பெருமை பெருமை. நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது தப்பே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களே சொல்றாங்களே, என் தேவன் எங்க அவர் பிதா, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குழந்தைகள் நாங்க அப்படின்னே சொல்றாங்க. தப்பு கிடையாது. அவர் போலதான் நாங்க இருக்கிறோம், நான் எங்களை போலதான் அவர் இருக்கிறான்னு சொன்னா தப்பு கிடையாது. அவர் பரிசுத்தராய் இருங்கள், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்கிறோம் என்று சொல்வது அவர்களுக்கு மகிமை மேன்மை. ஆனா நடைபெற்றது என்னன்னா, அவர்தான் நீ தான் அவர்னு சொன்னா தப்பு. அவரை போல என்பது தவறு அல்ல, அவர்தான் நீ தான் அவர்னு சொல்றது மகா தப்பு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இதே யோவான் 10:33 வாசிங்க. யாருக்கு? இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, நல்ல கிரியை நிமித்தம் கல் எரிகிறது இல்லை. மனுஷனாய் இருக்க, நல்லா கவனிங்க, தேவனாய் இருக்கின்றேன் என்று சொல்லி அல்ல, தேவன் என்றே சொல்லிட்ட போதும். கவனிங்க, தேவன் போல நாங்க இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் நாங்க என்று சொன்னா தப்பு கிடையாதுங்க. யூதர்கள் மத்தியில் தப்பு கிடையாது. தேவன்னே சொல்லிட்டார், அவர் தான் நான் தான் அவர் அப்படின்ட்டார். இன்னொன்று, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது பிலிப்பு பார்த்து கேட்குறான், பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படிங்கிறார். இது நாள் வரைக்கும் நான் உங்களோடு இருந்தேனே, பிதாவை என்னிடத்துல காண்பி என்று எப்படி சொல்ல முடியும்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவை கண்டவன் என்னை கண்டான். என்ன பார்க்கிறீங்கள, நான் தான் அவரு, அவர் தான் நான் என்று சொல்லப்படுகிற என்ற மூல பாஷையில மூல அர்த்தத்தில் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறேன் ஒழிய என்ன பார்த்துட்டீல அவர் தான் நான் தான் அவருன்ட்டார். அவர் எக்ஸிஸ்டன்ஸ் இது. இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த வார்த்தையானது தான் முழுவதுமாக தன்னை துறந்து தன்னுடைய மகிமையை, தன்னுடைய எல்லா விதமான அந்த காட் ஹெட் முழுவதுமாக அவர் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு மனிதனுடைய ரூபத்தை எடுத்து ஆதாமுடைய வித்து இல்லாமல் அவர் தேவனுடைய வித்தாகவே இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே அவர் மனிதனாக வந்தார். இன்னொரு தகவலை சொல்றேன், இந்த பூமியில ஒரு பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தால் மேரி என்கிற ஒரு பாத்திரத்தை இந்த பூமிக்கு வருவதற்கு, மனிதனாக அவதரித்து இந்த பூமிக்கு வருவதற்காக ஒரு பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த பாத்திரம் என்னவென்றால் மேரி. தன்னை முழுவதுமாக துறந்து .0.0000001 அப்படின்னாலும் இந்த பூமி தாங்காதுங்க. அவ்வளவு மகிமை, ஒட்டுமொத்த பூமியுமே தாங்காது என்ற சூழ்நிலை வரும் பொழுது ஒரு பெண்ணினுடைய கரு தாங்க முடியுமா? கர்ப்பம் தாங்க முடியுமா? அந்த கடவுளை, அந்த தேவனை தாங்க முடியுமா? தாங்கவே முடியாது. 100க்கு பல லட்சம் கோடான கோடி சதவீதம் தாங்கவே முடியாது. மேரியினுடைய கர்ப்பம் அந்த குழந்தையை தாங்க முடியாது, அவ்வளவு வல்லமை. அப்ப எந்த அளவுக்கு மியர் மேனாக
இந்த ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தார்? மனு உரு கொண்டு இந்த பூமிக்கு அவரே வந்தார். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அந்த ஒருவர் என்று சொல்லப்படுகிற அந்த ஒருவர், அந்த கர்த்தர் இந்த மேரியுடைய வயிற்றில் என்ன செய்தார்? அவதரித்தார் தான் உண்மை. அவர் வேற, இவர் வேற இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் பிதாவாக இருந்தார். இப்போ குமாரனை அனுப்பினார். அப்போ 2 பேர் இருக்கிறாங்க. அவர் பிதா இந்த பூமியில் அவரை அனுப்பிட்டார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படியே உண்டாக்குவோமாக. உண்டாக்குவோமாக அப்படின்னா அந்த செயல்பாடே அன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா ஒன்றாக தான் இருந்துச்சு. திருத்துவ தேவன் தன்னுடைய கிரியையின் மூலமாக தனித்தனியாய் தன்னை வெளிப்படுத்தாமல் அவர் ஒன்றாக இருந்து அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கிரியைகள் ஒன்றாக இருக்கிறதுனால நம்முடைய ரூபத்தின்படி, நம்முடைய சாயல்படி மனுஷனை நம்முடைய சாயல், நம்முடைய ரூபம் அதன்படி உண்டாக்குவோமாக என்று சொல்லப்படுகிற அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்குள்ள அவருடைய திருத்துவம் அடங்கி இருக்கிறது. எவ்வளவு பெரிய அற்புதமான காரியம் பாருங்க. 2 பேர் ஆயிட்டாங்க. இன்னொருத்தர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர். அவரு சரிப்பா, நீங்கள் சொல்கிறீங்க பிதா குமாரன் அவங்க 2 பேரும் ஒன்றுன்றீங்க, அப்போ பரிசுத்த ஆவியானவர் இப்போ மாட்டிக்கிட்டீங்களா? அப்போ அவர் வேற தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடும். இவர் நபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழ்தத்துவம் உடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நபருக்குள்ளே என்ன நபர் இருக்கிறது, ஆழ்தத்துவத்துக்குள்ளே என்ன ஆழங்கள் இருக்கிறது, இந்த ஆழ்தத்துவத்துக்குள்ளே பிதா குமாரன் எப்படி இருக்கிறாங்க என்பதை வருகிற வாரத்தில் நம்ம தியானிப்போம். கண்களை மூடுவோம் அந்த காலவேளை. ஹல்லேலூயா, ஆமென். நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு அற்புதமான அதிசயமான ஆண்டவரே வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்ட ஆண்டவரே. அல்லேலூயா. எவ்வளவு பொய்யுரையாத தேவன் ஆண்டவரே, உம்மை எங்களுக்கு எவ்வளவு அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறேன். இந்த வெளிப்பாட்டில் எங்கள் தேவனை முழுமையாக அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் மனிதனுடைய பார்வையின்படி, அவருடைய மனுஷனுடைய எண்ணத்தின்படி உம்மை நாங்கள் காணாது, வேதம் எங்களுக்கு போதிக்கின்றபடி, அவைகள் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறபடி உம்மை காணவும், உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளவும் இருதயத்தின் மனக்கண்களை கர்த்தாவே எங்களுக்கு நீர் திறந்தபடியினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துக்க, காத்துக்கொள்க, நன்மையினால முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை பலிகளை, காணிக்கை ஆராதனையை செலுத்தி அப்படியே நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். இந்த உலகத்தில் வலைதளங்களில் யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் இந்த காணிக்கை ஆராதனை பங்கு பெற்று திரையில் தெரிகின்ற இந்த, அது மாத்திரமல்ல, இந்த ஜிபேக்கு, இந்த வங்கி எண்ணிற்கு நீங்கள் உங்களுடைய காணிக்கையில் அனுப்பி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க என்று நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமே ஆமே.